நீட் யூஜி 2026 கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் அந்த ரிவைஸ்டு நோட்டீஸ் என்ன சொல்லுது அப்படின்னும், ரிசல்ட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கமிங் டு த நோட்டீஸ். So it is dated as 21/8/2026. So it is for the information of all candidates that the revised provisional result for the UG counseling round 1 is now available. So இப்போ அவைலபிளாக இருக்குது. The provisional result has been revised. ஏன் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டியூ டு அன் எரர் இன் த அப்லோடிங் ஆஃப் த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் பை த பிரைமரி அசஸ்மெண்ட் சென்டர். ஸோ இந்த எரர் இருக்கனால ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு கேர்ஃபுல்லி செக் தயர் ரிவைஸ்ட் ப்ரொவிஷனல் ரிசல்ட். ஸோ எனி டிஸ்கிரிப்ரன்சி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அதை வந்து நோட்டீஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ ரிசல்ட் மே இமீடியட்லி பி brought to the notice of MCC. DGHS பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆக்சுவலாக 8 AM-குள்ளே, ஸோ 22nd-குள்ளே, த்ரூ த கேண்டிடேட்ஸ் கிரீவன்சஸ் அண்ட் குவாரி ரீஅட்ரஸல் சிஸ்டம் மூலமாக. இது வந்து கேண்டிடேட் லாகின் போர்ட்டலில் அவைலபிளாக இருந்திருக்கும். The candidates are further informed that the revised provisional result is only indicative in nature and subject to change. So இதுதான் ஃபைனல் ரிசல்ட்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The candidates cannot claim any right over the allotted seat in the revised provisional result. So இதுக்கு நீங்கள் claim பண்ண முடியாது. and the revised provisional result cannot be challenged before the court of lawன்னு ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்காங்க. So the candidates are advised to approach the allotted college or institute only after the declaration of the final result. ஸோ இது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. ஸோ அதுதான் இந்த நோட்டீஸ் வந்து சொல்ல வர விஷயம். ஸோ இந்த ப்ரொவிஷனல் நீட் யூஜி கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே அப்ரிவேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ப்ரொவிஷனல் நீட் யூஜி கவுன்சிலிங் சீட்ஸ் அலாட்மெண்ட் 2026 ரவுண்ட் 1க்கானது இது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் இஸ் த சீரியல் நம்பர், நெக்ஸ்ட்டு ரேங்க்கு. ஸோ இது வந்து அந்த நீட் ரேங்க் உங்களோடது. அதுக்கப்புறம் அலாட்டட் கோட்டா, என்ன கோட்டாவில் அந்த சீட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அலாட்டட் இன்ஸ்டியூட், என்ன இன்ஸ்டியூட்டு, கோர்ஸ், என்ன கோர்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்றதையும், அலாட்டட் கேட்டகரி, கேண்டிடேட் கேட்டகரி என்ன, அப்புறம் அதுக்கான ரிமார்க்ஸ், அலாட் ஆயிடுச்சா இல்லையா சீட் அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திஸ் 73 rank is open seat quota. So AIMS Jodhpur Bansi phase 2 Jodhpur, the seat is MBBS open general and allotted na allotted, yes it is allotted. ஸோ இதுதான் அந்த ரிசல்ட்ஸ் பேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் F யூஸ் பண்ணி உங்களோட நீட் ஆல் இண்டியா ரேங்க், ஸோ அதை டைப் பண்ணி நீங்கள் உங்களோட சீட் என்னாச்சு அப்படின்றத இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் டூ ரிமெம்பர் தட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.